அண்ணா இந்த 2340 கோடி அப்படின்னு இந்த கருப்பு துண்டுக்காரர் சொல்றிய இது என்ன கணக்கு? இது ஒண்ணுமே புரியவே இல்லையா? கணக்க சரியில்லையா கணக்கு? மொத்தம் 234 தொகுதி. ஆமா, 234 × 10. ஓகே அப்படின்னு அவர் கணக்கு போட்டிருக்காரு. அது ஒன்றும் நிஜமான குற்றச்சாட்டு இல்லையா, அது தப்பு கணக்கா இல்லையா? 234 × 10 2340 தான் கரெக்ட் தான் கணக்கு. அது அந்த கணக்கு கரெக்ட். ஆனா கருப்பு துண்டுக்கார் போடுற கணக்கு தப்புங்கிறாங்க. மனக்கணக்கு தான்டா. இப்போ சூரிய கட்சி மேல 500 கோடி அப்படின்னு எடுத்து வீசினார்ல, ஆமா, தாமரை மேல 1000 கோடி அப்படின்னு வீசினார்ல, இதெல்லாம் பார்த்து அவர் மேலே ஒரு 1500 ஊஞ்சது இல்ல, அது விழுந்தது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்களா நாங்க அப்பயே சொன்னோம் இது மானாக்கா மம்மி நல கூட்டணி அப்படின்னுட்டு தேசிய கட்சிக்காரங்களும் சரி சூரிய கட்சிக்காரங்களும் மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. 500க்கே கேஸ் போட்டாங்களே உங்க மேல. 2340 கேஸ் வருமா? அமைதியா இருக்காங்களே, அதான் இது சும்மா ஒப்புக்கு சப்பானி மாதிரி இவங்கள சொல்லிட்டோம் இவங்களையும் சொல்லி வைப்போம், அப்போ நம்ம மேல தப்பு வராதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காராம். அவர் பேசுறத யாருமே இப்பெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையா. தொண்டர்கள்லாம் எல்லா கட்சியிலுமே சோர்ந்து போயிருக்காங்க. அதுவும் இந்த கூட்டணி இருக்கே, பாண்டவர் கூட்டணியில ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. யாருமே தொகுதிக்குள்ள இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. அதுவும் இல்லாம ரீசெண்டா கேப்டன் மனைவி அவங்க வேற ஏதோ கான்ட்ரவர்சியலா பேசிட்டாங்க போல. இத என்ன பேசுறாரு? என்ன பேசுறாங்க? அது என்ன பேசுறது? கேப்டன் பேசுறது சரியா புரியலன்னா அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா. அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரு, திருப்பி வந்தாரு, நல்லா இருக்கிறாரு. இப்போ ஏதோ பேசும்போது அவருக்கு பிரச்சனை இருக்கலாம், அது அதெல்லாம் நம்ம பேசி கிட்ட அடிக்கூடாது. அதான்டா, அவருக்கு உடம்பு சரியில்லை, தவற பேசுறது வழங்க மாட்டேன். தவற பேசல, இல்ல அவர் பேசுறது தெளிவா பேசல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு விளக்கம் கொடுக்க வந்த கேப்டன் மனைவி குண்டடிப்பட்டதே புரட்சி தலைவருக்கு. அவரு பேசுறது மட்டும் ஜனங்களுக்கு புரிஞ்சுதா? அவருக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அதே மாதிரி இவருக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு ரொம்ப மோசமான கம்பாரிசன் பண்ணிட்டாங்க. அது தப்புனே. கருப்பு எம்ஜிஆர் இவர் பேசுறதே புரியலன்னு சொல்லி கிண்டல் பண்றதே தப்புன்றாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது ஒரிஜினல் எம்ஜிஆர் அவரு பேசினதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. அதனால தான் அவரோட ரசிகர்கள்லாம் முண்டாசு கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி எங்க தலைவரை பத்தி தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, இவங்கள ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க விட மாட்டோம் அப்படின்னு சீரியஸா கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுனால இந்த கூட்டணிக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரே பயத்துல இருக்காங்கன்னு நீ சொல்றியா? நான் ஏன்டா சொல்றேன், ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அண்ணே, இன்னைக்கு நான் புதுமையா உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். நான் வந்து என் டவுட்லாம் உங்ககிட்ட கேட்கறேன், நீ பதில் சொல்ற. இது வந்து கன்வர்சேஷன் லெவல்ல இருக்குது, ஒரு பேச்சு உரையாடல். உனக்கு ஆங்கிலமும் தெரியாது, அரசியலும் தெரியாதுன்னு. தமிழ் முக்கியம். இப்ப நான் எப்படி உனக்கு வந்து நேர்காணல் வச்சுக்கிறேன்னா, நேர்காணலா? ஆமா, நான் வந்து ஒரு சினிமா பாட்டு பாடுவேன், அது வந்து எந்த கட்சிக்கு டெடிகேட் பண்ணுவேன், நீ this song is dedicated to கண்ணில் குத்துற மாதிரி கை வச்சுன்னு எல்லாம் பேசுவாங்கல்ல டிவில. யாரோ இசையமைச்சு யாரோ பாட்டு எழுதி யாரோ பாட்டு பாடியத யாருக்கோ டெடிகேட் பண்ணுவாங்களா இந்த ரேடியோ? இப்ப அரசியல் சூடா இருக்குதுல்ல, தேர்தல் காலத்துல இந்த பாட்டை எந்த கட்சிக்கு டெடிகேட் பண்ணுவேன்? சரி நீ பாட்டுன்னு ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு யாரு உனக்கு ஞாபகம் வருது? கின்னஸ் ரெக்கார்டு பீஸ் இஸ்லாமா தான். உங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு இந்த செக்மெண்ட் அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லணும், பெருசா வணக்கமும் போடணும். அந்த குரலுக்கு ஈடு என உலகத்திலே அந்த குரலும் இல்ல. குயில் கூட தோத்து போடாது. சரி நீ பாட ஆரம்பி. சும்மா பேச்ச மாத்தாத நீ. சரி குயிலை பத்தி பேசுறது போதும், நீ காக்கா மாதிரியாவது பாடு. ஓகே ரெடி? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ முன்னால யாரும் இல்லடா. ஆமா, முன்னாலதான் யாரும் இல்ல, இன்டர்காம் தானே இருக்கு. ஆளும் கட்சி தானே. அடுத்த பாட்டு ஆளும் கட்சிக்கு டெடிகேட் பண்ணிடுவா. கரெக்டா சொல்லிட்ட. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பிற்கு பின்னே. இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்றதுன்னு கேக்குறீங்க? உலகத்துக்கே தெரியுமே,
பாசத்தலைவர். அந்த பாசத்துல தான் அவர் கட்சிக்குள்ளேயும் பல பிரச்சனைகளை அனுபவிச்சாராச்சே. சூரிய கட்சிக்கு டெடிகேட் பண்ணிடுவா. ஓகே, இத கண்டுபிடி பார்க்கலாம். ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. 1 மினிட், எனக்கு இங்கிலீஷ் சரியா வராது. ராஜான்னா கிங் தானே? எஸ். மேல கண்டினியூ. கூஜா தூக்காதீங்க என்கிட்ட கூஜா. தூக்குறாங்க 4 பேரு கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் நான் ராஜா. அப்படிங்கிற கோட்டை இல்லை கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜா. இது யாரோ திட்டமிட்டு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோட்டையும் இல்ல கொடியும் இல்ல, அப்புறம் எப்படா ஆனாலும் கிங்கு தனித்து அவர்தான். அவருக்கு டெடிகேட் பண்ணிடுவோம். அடுத்து 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 வா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை. யாரும் வாங்காம தான் தனியா நிக்கிறாங்களே. ஆமா, மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்களாமே. சூட்டுல கட்டி வந்துருமாப்பா. மருத்துவருக்கு பிடிச்சதே மாம்பழம் தானே. அவருக்கே டெடிகேட் பண்ணிடுவா. அடுத்தது கொட்டும் மழை காலம், உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம், மாவு விற்க போனேன். அவர்தான். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன், தங்கமே ஞான தங்கமே. அற்புதம் அற்புதம். உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன். பெரிய வலுவான கூட்டணியை கட்டி ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டு இருக்க கருப்பு துண்டுக்காருக்கு டெடிகேட் பண்ணிடுவோம். ஓகே, இது சொல்லி. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. எப்படி சண்டை வரும்? இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம், இருந்தா சண்டை போட்டுக்கலாம். அங்கதான் யாருமே இல்லையா, அவங்க எப்படி தனியா சண்டை போட்டுக்கிறது? தேசிய கட்சி. இந்த விஷயத்துல கிளாடியதான் இருக்கிற நீ. டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட. கடைசியா ஒண்ணு கேட்கட்டுமா? கடைசியா கேள். கடைசியில இருக்கிறத கூட்டணியா? அது நான் நீ தேர்தல்ல வாக்காளர்கள், அதெல்லாம் வாக்காளர்கள் முடிவு பண்ண வேண்டியது. சரி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, நான் உண்மையில மெழுகுவர்த்தி. தத்தெடுத்தது யாரு? ஐயோ, இப்ப தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள எதுக்கு தத்தளிக்கணும்ன்ற ஒழுங்கா படம் எடுத்துக்கிட்டு அற்புதமான படங்கள், தம்பி மாதிரியான படங்கள்லாம் நாங்க எவ்வளவு ரசிச்சா. அது இல்லாம கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் செந்தமிழனுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணிடுவான். எப்படி என்னோட அரசியல் அறிவு? அரசியல் அறிவுலாம் பிரமாதம் தான். இப்ப உனக்கு என்ன பாட்டு டெடிகேட் பண்றது? எனக்கா? ஏதாவது ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணு. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு அப்படி நான் சொல்ல ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரப்போறது பேரட் பஞ்ச். சும்மா இருந்த புரட்சி தலைவர் ரசிகர்களை பேசியே உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. அதாவது இந்த திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு சொல்றவங்கெல்லாம் 50 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் நாட்டை சீரழிச்சிச்சுன்னு சொன்னாங்க. இதுல 13 வருஷம் நம்ம புரட்சி தலைவர் ஆட்சி செஞ்சார். அவர் இந்த தமிழ்நாட்டை சீரழிச்சார்னு இவங்க தைரியமா மேடை ஏறி பேச முடியுமா? எம்ஜிஆர் ரசிகர்களை அனாவசியமா உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. இப்ப அவங்கெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்னும் தேர்தல் நேரத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். நாளை மீண்டும் உங்களை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி.